பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இணைப்பில் இருக்கார். அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுற அவர் பல்வேறு இடங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு இடையில தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கக்கூடியது பால் எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் எப்போது கிடைக்கும்ன்றாங்க. என்ன சூழல் தற்போது இருக்கு? நேற்றைக்கும் இன்னைக்குமான வித்தியாசம் என்ன இருக்கு? சார் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் நாங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்னென்னா, எங்களுடைய பிளான்ட் எல்லா பிளான்ட்லேயும் வந்து பயங்கரமான தண்ணி. அங்கே உற்பத்தி பண்ணி வச்சிருந்த பாலை கூட வெளியே கொண்டு வரதில் பெரிய சிரமங்கள் இருந்தது. அதே போன்று டோட்டலாக லாஜிஸ்டிக்ஸில் ப்ராப்ளம். நிறைய இடங்களில் ரோடு கட்டு. வெளி மாவட்டத்திலிருந்து பால் கொண்டுலான்னா அதில் கூட நிறைய பிரச்சனைகள் வழியில் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ அதை இன்னைக்கு நாங்கள் வந்து ஓரளவுக்கு சமாளித்து நாங்கள் ஒரு சப்ளை வந்து நாங்களும் நிறைய சப்ளை கொடுத்தோம். ப்ரைவேட்டை கோஆர்டினேட் பண்ணி சப்ளை பண்ணோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 100% ரிசீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுடைய 2 பிளான்ட் ஃபுல் ஸ்விங்கில் வந்து பால் உற்பத்தி செய்திருக்கு. அம்பத்தூரில் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம வெளி மாவட்டங்கள்லேருந்து பால் கொண்டு வரோம். அதனால் வந்து சென்னைக்கு நமக்கு ரெகுலராக நம்ம சப்ளை பண்ணக்கூடிய சப்ளைக்கு நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி இன்றைக்கி மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனையின் பேரில் நான் வந்து ப்ரைவேட் செக்டாரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்க எவ்வளவு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளோ அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும், அது அவ்வளோத்தையுமே கேட்டு அசஸ் பண்ணி அதற்கான அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட பண்ணித்தாரோன்னு சொல்லி அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். எனவே அந்த பிரச்சனையும் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஆகவே நாளைக்கு ஆவின் சைடில் உள்ள பாலும் நாங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்துருவோம். ப்ரைவேட்டில் வந்து இருக்கக்கூடியதுக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக வந்துடும். சாதாரண நாட்கள்ல இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆவின் எவ்வளவு சப்ளை பண்றீங்க, பிரைவேட் பிளேயர்ஸ் எவ்வளவு சப்ளை பண்றாங்க சார்? பேரிடர் காலத்தை விட்டுருக்கு, பொதுவாக அந்த சப்ளை எப்படி இருக்கு? அந்த செயின்ல எங்க பிரச்சனை வந்திருக்கு? இப்போ ஆவின் வந்து 15 லட்சம் நம்ம சப்ளை பண்ணுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் வந்து ஒரு 6-7 லட்சம் பண்ணுவாங்க. ஒரு 6 லட்சம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ என்ன இருக்குன்னா, இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, இன்னைக்கு ஆவின் வந்து நாங்கள் சப்ளை பண்ணதில் அந்த பேனிக் பையிங்னு சொல்லுவோம். அவங்க வந்து மக்கள் வந்து கிடைக்காதோ பயந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணி நிறைய கூடுதலாக வாங்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிஞ்சுது எல்லா இடமுமே. அதனால சில இடங்கள் வந்து ரீச் அவுட் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ப்ரைவேட்டில் வந்து கடந்த 2 நாட்களாக ப்ரைவேட் வந்து இங்கே அவங்களால சப்ளை பண்ண முடியலை லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளத்தினால. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் திரும்ப ரெஸ்யூம் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கையும் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நாளைக்கு முழு வீச்சில் அவங்களும் அவங்களுடைய ஷேரை பண்ணிடுவதாக நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு எந்த பிரச்சனைகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் நாங்கள் மிக மிக தெளிவாக மிகுந்த சிறப்பத்துக்கிடையில் நாங்கள் ஸ்டடியாக பண்ணியிருக்கோம். இல்லை, இப்போ புறநகர் பகுதிகள்லாம் இன்னும் வெள்ளத்தில் மிதக்குது. அது பெருங்குடியோ மடிப்பாக்கமோ வேளச்சேரியோ இந்த பக்கம் முடிச்சூர் வரதராஜபுரம் வட சென்னையில் பல்வேறு பகுதிகள் அப்படின்னா இங்கெல்லாம் பாலை கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சிக்கல் மின்சாரம் இல்லை. ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உயிர் பாதுகாப்புங்கிறதுனால மின்சார துண்டிப்புனா அதனால அவங்களுக்கு குடிநீரும் இல்லை, பால் இல்லை. குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு பெரியவர்களுக்கு பால் ரொம்ப முக்கியம்னா அந்த இடத்தை எப்படி ரீச் பண்ண போறீங்க? உணவு இன்னைக்கு ஹெலிகாப்டர் மூலமா போகுது, ஆனால் அவர்களுக்கு 3வது நாள் 4வது நாள் எதிர்கொள்ள முடியாத சிக்கல்ல அப்ப பால் அவர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட வேளாச்சேரி முடிச்சூர் இந்த பல இடங்கள் எனக்கு சொல்ல முடியும். அங்கெல்லாம் வந்து அங்கே இப்படிப்பட்ட இடங்களில் தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வடசென்னையில் கூட ஒரு சில இடங்கள் ஆர்கே நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் அந்தந்த பகுதிகளில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவங்க கேட்ட அளவிற்கு பால் வந்து நம்ம சப்ளை பண்ணி அவங்க வந்து போட்டில் மற்ற மாதிரிலாம் கொண்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்போது அப்படிப்பட்ட இடங்களை ரீச் பண்ணாங்க. நான் இப்போ கூட நிறைய இடங்களில் பம்பிங் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பல இடங்களில் பம்பிங் வந்து ஃபினிஷ் ஆகிறோன்னு மாதிரி நம்ம அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பம்பிங் பண்ணி ஓரளவு தண்ணி சீரான இடங்களில் எங்களுடைய எஃப்ஆர்ஓஸ் கொண்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அப்படி இல்லாத இடங்களில் வந்து நிச்சயமாக நாளைய தினம் இதே போன்று நம்முடைய அங்கு மீட்பு பணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகள், அது சென்னையில் வந்து நம்ம மெட்ரோ கார்பரேஷன்
அவருடைய ஜோனல் ஆபீசஸோ நம்ம பொறுப்பு அமைச்சர்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்க முடியும். அதற்கான வேலைகள் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இல்ல அத்தனை மக்கள் வெளியில வர முடியாது, குறைஞ்சபட்ச படகுகள் மூலமா பாலையாவது என்ஷூர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க முடியுமா? நாளைக்கு காலையில படகுகள் மூலமா இந்த வெள்ளம் வடியல அப்படின்னா வெள்ளம் வடியறதுக்கு 2 நாள் ஆகலாங்கிற கணக்குகளையும் நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மக்கள் ஒன்று அங்கிருந்து வெளியேற வேண்டி இருக்கிறது. வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதவர்களை நீங்கள் எப்படி போய் ரீச் பண்ண போறீங்க? இது ஒரு சர்வீஸ் செக்டராக ஆவின பார்க்க வேண்டியிருக்கு. விற்பனை மட்டுமே இல்லை, அப்படிதான் தொடர்ச்சியாக இருக்குன்னா இப்போ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய படகுகள் மூலமாகவோ அல்லது வேறு வழியிலையோ எப்படி சேர்க்க முடியும்னு ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? சார் இப்போ இன்னைக்கு 250க்கு மேற்பட்ட படகுகள் ஏற்கனவே களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. 250க்கு மேற்பட்ட படகுகள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு கீழே வரக்கூடிய தகவல் படி அந்த பகுதிகள் எல்லா பகுதிகளுக்கும் நம்ம அதை கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கண்டிப்பாக வாய்ப்புகள் நம்ம செய்வோம். நாங்களும் யார் யார் எங்கள்கிட்ட இந்த பகுதிக்கு சேரவில்லை என்று சொன்னாலும் அந்த இடங்களை ரீச் பண்ணுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவில் கூட பால் கேட்ட இடங்களுக்கு கூட நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை உடனடியாக நாங்கள் ரீச் பண்ணக்கூடிய பணிகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எனவே கண்டிப்பாக யாரும் பால் இல்லைன்னு கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலையை நாம் நாளைய தினம் உருவாக்கிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை, இது எதிர்பார்க்கலையா இவ்வளவு மழை அல்லது புயல் என்பதை? ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சிக்கல் இல்லை, 4 மாவட்டத்துக்கு தான் மழைனா வெளி மாவட்டங்கள்ல இருந்து முன்னேற்பாடாக பால் உற்பத்தியோ அல்லது பால் சப்ளையோ நம்ம செய்யறதுக்கான வழிவகைகளை செய்யறதுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லாம இருந்துச்சா அல்லது இவ்வளவு மழை எதிர்பார்க்கலையா நீங்க? சார் இங்க இப்ப நீங்க அதான் இதை நிறைய பேர் இதை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் அந்த விஷயத்தை புரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் இல்லை, பிரச்சனை லாஜிஸ்டிக்ஸ். நீங்க சவால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கள்கிட்ட கூட WSTs எங்களுடைய ஹோல்சேல் டீலர் எங்களுடைய FROs எல்லாம் அவங்க வண்டியை கொண்டு ஓட்ட முடியாது சார். பல இடங்கள் அந்த வண்டி போற என்ஜின் ஆஃப் ஆயிடும். அந்த பெரிய வண்டி மட்டும் தான் போக முடியும். ரெண்டாவது இது கோல்டு செயினோட இருக்கக்கூடிய வண்டி தான் பண்ண முடியும். இப்ப லாஜிஸ்டிக்ஸ் தான் பிரச்சனை. அதை நம்ம இந்த அளவுக்கு ஒரே நாள்ல தண்ணி இவ்வளவு ரைஸ் ஆகும்னு யாருமே ஆன்டிசிபேட் பண்ணிக்க முடியாது. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி சொல்லல. கனமழை பெய்யும்னு சொன்னாவே தவிர இவ்வளவு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு யாரும் எதிர்பார்க்கல. இது எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஆனால் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மழை பெஞ்ச பிறகு கூட ரொம்ப லோ லையிங் ஏரியா தவிர மற்ற இடங்கள் சென்னை கம்பேரிட்டிவ்லி பழைய காலத்தை விட வெகு வேகமா தண்ணி வடிஞ்சிருக்கு. பெரிய இடங்கள்ல கூட மறுநாள் காலையிலே தண்ணி இல்லாம தான் இருக்குது. ஆனால் சில இடங்கள் லோ லையிங் ஏரியா ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அங்கே ஏரிகளில் ரொம்ப அதிகமாக தண்ணி வந்திருக்கு. ஏரிகளில் தண்ணி திறக்க வேண்டிய சுற்பத்தமான சூழ்நிலை. இது ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன். இது நார்மல் சிச்சுவேஷன் அல்ல. இது நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் எனக்கு புரியுது. உற்பத்தியில சிக்கல் இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனை. வாகனங்கள் கொண்டு போக முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் மழை நீர் வெள்ளம் சூழ்ந்து இருந்தது, மாற்று கருத்தே இல்லை. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அண்ணா சாலையே ஒரு நதி போல ஓடிட்டுலாம் இருந்தது. நேற்றைக்கு மதியத்துக்கு பிறகு முழுமையா எல்லாமே மெயின் ரோடு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் பால் தட்டுப்பாடுங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. மக்கள் கியூல நிக்கிறாங்கும் போதுதான் அப்ப அங்க அந்த சப்ளை செயின்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன் நான். சார் அதான் இன்னைக்கு நம்ம தேவையான சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனா 2 நாளா நீங்க பிரைவேட் சப்ளை இல்லை. அதே போன்று மக்கள் ஒரு பேனிக் பை, நாங்க கிடைக்காதோன்னு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு காரணம் பாத்தீங்கன்னா நானே நின்று 4:30 மணிக்கு எல்லா இடங்களையும் நாங்க பிசினஸ் போய் பார்வையிட்ட நேரத்தில் நாங்க பால் நிறைய தான் அனுப்பினோம். இவன் 1 லிட்டர் பால் வாங்கினாலும் 5 லிட்டர் பால் வாங்கினா நீங்க 10 மணிக்கு பால் தீர்ந்து போகும். ரைட். இல்ல இருக்கிற சூழல்ல மக்கள் அப்படியான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. நான் மறுக்கல. 1 லிட்டர் வாங்குறவரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ எல்லாம் வாங்கிட்டு போனதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பல இடங்கள் அப்படி இருக்கவும் செய்யுது, நாளைக்கும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்றைய நாள் அல்லது அடுத்த நாளை பற்றின நம்பிக்கை இன்னும் வர வரைக்கும் அந்த பேனிக் பையிங் இருக்கும். அது நேச்சர். அப்ப அதுக்கும் சேர்த்து நீங்க நாளைக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். மக்கள் இயல்பா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த 2 நாள் 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து அவங்களுக்கு அந்த உணர்வு வரும்.
சார் இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்கள் இன்னைக்குள்ள சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு டிமாண்ட் அனலிசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிமாண்டு பண்ணி தான் நாங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிமாண்ட் எவ்வளோ நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய டிமாண்ட் படி சப்ளை பண்ணது பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று. ஓகே. செகண்ட் திங் வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பால் கீழே போயிருக்கனால நேற்றுக்கு இருந்த சூழ்நிலை ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் இருந்த சூழ்நிலை நாளைக்கு காலையில் இருக்காது. ஓகே. அதில் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மக்களை பொறுத்தவரை பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பாலுக்கு வந்து சுமார் 15 டன், மோர் தென் 15 டன் வந்து இப்போ எங்கள்கிட்ட கையிருப்பு பால் பவுடர் இருக்கு. அதையும் எல்லா எஃப்ஆர்ஓஸ்டையும் யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் ஆவிலேருந்து வாங்கி ஸ்டாக் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது அந்த சோர்ஸையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பால் வேணாலும் மொபைலைஸ் பண்ணுவதற்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. மக்கள் வந்து அவரோட தேவைக்கு பால் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. 100% அவங்களுக்கு நம்ம ரொட்டீனாக பால் கொடுக்க முடியும். ஓகே, நன்றி. ஒரு நாளைக்கு கட்டாயமா பெரும்பாலான பகுதிகளுக்கு ரீச் பண்ணிடுவோம். யாருக்கும் பால் தட்டுப்பாடுங்கிற செய்தி வராதுங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. உங்களுடைய பணிகளுக்கு இடையில எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி திரு மனோ தங்கராஜ். நன்றி. நன்றி.